வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை. குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்த கனிமொழியை முற்றுகையிட்ட கிராம மக்கள். சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர் உறவினர்கள் மறுப்பு. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாள். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜோய் பால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறு காணொளி. அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதான வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு மாற்றம். தமிழக பொறுப்பு ஆளுநராக ஆர்.வி. அர்லேக்கர் பதவியேற்பு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தென் மாவட்டங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் வருத்தமளிப்பதாக உள்ளது. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. தூத்துக்குடி +2 மாணவி கொலையில் புகாரை வாங்க மறுத்த காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். சுகாதாரம் கால்நடை துறையில் தேர்வு செய்யப்பட்ட 542 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு வலியுறுத்தல். அதிமுகவை ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிவிட்டார் பழனிசாமி. ஓ. பன்னீர்செல்வம் கடுமையான விமர்சனம். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறக்கப்படுகிறது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.